ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே இந்த கோவையை சேர்ந்த சக்தி பிரேமா அவர்கள் மறுபடியும் என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. உங்களுக்கு முதலே சொல்லிக்கலைங்களா, 4 பெண்கள் அப்படின்னு சொல்லி 4 பெண் குழந்தைகள், எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதில் ஒரு மகள் பேர் பிந்து. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த பொண்ணுக்கு காதல் நீர் கட்டி உண்டாயிருச்சு. இந்த செவிப்பறைக்கு பக்கத்தால் நீர் கட்டி. அது எப்படி இருக்குன்னா, அந்த செவிப்பறையோட ஒட்டி இருக்குது. ஸ்கேன் பண்ணி பார்த்து டாக்டர் சொல்கிறாங்க, இது ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப சிக்கலாக இருக்குது. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தால் அந்த செவிப்பறையில் எப்படியுமே கத்தி பட்டு டேமேஜ் ஆயிரு. அப்படி ஆச்சுன்னா ஒன்று காது கேட்காம போயிரு, அல்லது வாய் பேச முடியாத ஊமையாக போயிடுவாங்க. இதுக்கு நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. உடனே இந்த பிரேமா என்ன பண்ணாங்க, சக்தி வீட்டுக்கு அம்மாவுக்கு மானசீக பூஜை செஞ்சாங்க. இதை பற்றி ஏற்கனவே சக்தி ஒளியிலங்கூட புலவர் எழுதியிருக்காருங்க. அந்த மானசீக பூஜையை பற்றி சக்தியில். மானசீக பூஜைன்னு என்ன தெரியுங்களா சக்தியில்? அதாவது மனதால் நம்ம எல்லாமே. இந்த பூசல் நாயனார் இருக்கார் பாருங்க, அவர் மனசுலேயே கோயில் கட்டினார் இல்லைங்களா, சிவன் கோயில் கட்டி அது கும்பாபிஷேகம் பண்ணார் இல்லைங்களா. சிவன் அதுக்கு தான் முதல்ல தேதி கொடுத்தார், ராஜா கட்டின கோயிலுக்கு 2வது தான் கொடுத்தார். அந்த மாதிரி இங்கே இந்த மனசுக்குள்ளேயே நம்ம அபிஷேகம் பண்ணுற மாதிரி, ஆராதனை பண்ணுற மாதிரி, அர்ச்சனை பண்ணுற மாதிரி எல்லாம் மனசுக்குள்ளேயே செய்கிறது. அதுதான் மானசீக பூஜை. அந்த பூஜையை அம்மாவுக்கு செஞ்சாங்க. யார்? இந்த பிந்துவனுடைய அம்மா பிரேமா அவர்கள் செஞ்சாங்க. செஞ்சு முடிச்சுட்டு சரி வா இனி போய் டாக்டர்கிட்ட ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. அவங்க வேண்டது என்ன, இந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனு செவிப்பறையோடு அந்த நீர் கட்டி ஒட்டியிருக்கு இல்லைங்களா, அதை சரி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்கிறது அவங்களுடைய வேண்டுதல். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதுக்காக அந்த மானசீக பூஜையை செஞ்சாங்க. செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா, அதே டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு. எப்படி அந்த நீர்க்கட்டிக்குமே இந்த செவிப்பறைக்குமே இப்போ இடைவெளி 1 சென்டிமீட்டர் இருக்குது. 2 ஒட்டி இருந்தது, இப்போ பிரிஞ்சு 1 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்குது. இப்போ டாக்டர் சொல்கிறாரு, அபாரமாக ஆப்ரேஷன் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கம்மா. அதே மாதிரி மிக சுலபமாக ஆப்ரேஷன் செஞ்சு முடித்தாங்க. நீர் கட்டி அகற்றினாங்க. அவருக்கு எந்த வித பக்க விளைவும் இல்லாமல் நல்லாயிட்டாங்க. சக்திகளே எப்படி செய்கிறாங்க பாருங்கள். அதான் இந்த வழிமுறைலாம் தெரிஞ்சிருக்கோம். அதுக்காக தான் இந்த வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் சொல்கிறோம். இதை நம்மளும் பயன்படுத்தலாம். மானசீக பூஜை என்பது அவ்வளோ சக்தி வாய்ந்தது. சக்திகளே அடுத்து பாருங்கள், நேற்றே சொன்னேன், என் நண்பர்கள்கிட்ட ஃபோனில் பேசும் பொழுது இந்த மருந்து சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அம்மா சில இந்த டெங்கு காய்ச்சல் மற்றதுக்கெல்லாம் மருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை வாட்ஸ்அப்லேயும் போட்டிருக்கிறீங்க. நீங்கள் போடாததான் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா சக்தியில் இப்போ கோயம்பேடு காய்கறி தொண்டு செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த தொண்டைகள் வாரம் அந்த தொண்டை முடிச்சுட்டு வியாழக்கிழமை அம்மாவை போய் பார்ப்பாங்க வீட்டில். அப்போ அம்மா அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் சந்தோஷமாக உரையாடி கொண்டு இருப்பார்கள். அப்பொழுது இந்த தொண்டர்கள்லாம் சொல்லிக்கிறாங்க, அம்மா நாங்கள் இந்த டெங்கு காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்காக இந்த நிலவேம்பு கஷாயத்தை சென்னையில் எங்கள் பகுதியிலெல்லாம் கொடுக்கலாம்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, நல்ல காரியம் தான் செய்யுங்க அப்படின்ட்டு. டெங்கு என்னடா, எந்த வியாதியும் வராமல் இருப்பதற்கு நான் ஒரு மருந்து சொல்கிறேன் கேள். எப்படிங்க? எந்த வியாதியும் வராமல் இருப்பதற்கு நான் ஒரு மருந்து சொல்கின்றேன் கேள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. என்ன தெரியுங்களா, கோதுமை குரணை, பச்சரிசி குரணை, பாசி பயிறு குரணை. பாசி பயிர் அந்த பச்சை பயிர் இருக்குது இல்லைங்க, முழுசா அதான் தோலோடு இருக்கிற அந்த குரணை. இந்த 3ஐயும் சம அளவு எடுத்துக்கணும். 3ஐயும் சம அளவு எடுத்து கலைக்கிறோம். இதை கஞ்சி வைக்கணும். இது கூட பூண்டு மிளகு சேர்த்திக்கணும். அதில் முக்கியமான விஷயம் எப்படின்னா, மிளகனுடைய காரத்தை காட்டிலும் பூண்டினுடைய காரம் அதிகமாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அம்மா சொல்லியிருக்குது, பூண்டினுடைய காரம் மிளகனுடைய காரத்தை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும். மற்ற அந்த 3 தானியங்களும் குருணையாக்கி சம அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இதெல்லாம் ஊற்றி கொதிக்க வைக்கிறோம், வேகணும். இதை நாங்கள் கடந்த 2 மாதமாக அம்மா சொன்னதை கேள்விப்பட்டதுலேருந்து செஞ்சுருக்கிற சக்தியில். அதை ப்ராக்டிக்கலாக அந்த நடைமுறை எப்படின்னாங்க, வளர்ந்த ஒரு ஆளுக்கு 1.5 ஸ்பூன் அந்த குரணை போடணும். 3 கலக்கின அந்த குரணை 1.5 ஸ்பூன் போடணும்.
நாங்கள் வீட்டில் 4 பேர் 6 ஸ்பூன் போடுறோம். தண்ணி வந்து எவ்வளோ தண்ணியில் வைக்கணும்? தலையொன்றுக்கு 1/4 படி வர்ற மாதிரி தண்ணி வைக்கணும். அப்போது 1/4 படி தண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு 1 லிட்டராக அது கொதிச்சு முடியிறப்போ 1 லிட்டர் தான் கிடைக்கும், 1/4 இருக்காது. அதனால் அந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கணும். 4 பேர்த்துக்கு 4 டம்ளர் 1/4 படி டம்ளர் அப்படின்னா 5 டம்ளரை ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சீங்கன்னா தான் அது வெந்து முடிகிற பொழுது 1 டம்ளர் குறைஞ்சிடும். அடுத்த சக்தியில் கோதுமை இருக்குது பாருங்கள், அது சீக்கிரம் வேகாது. அதன் காரணமாக இந்த கஞ்சி காய்ச்சறதுக்கு முன்னாலே ஒரு 1 மணி நேரம் அதை ஊற போட்டுருங்க. இந்த குரணையை 3 வெள்ளை இருக்குது இல்லைங்களா, அந்த குரணையை வந்து அளந்து ஒரு ஆளுக்கு 1.5 ஸ்பூன் வீதம் அளந்து ஒரு குண்டாவில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அப்புறம் அதை கஞ்சி காய்ச்சிங்கன்னா மிகவும் எளிதாக இருக்கும். அப்படி காய்ச்சப்பட்ட அந்த கஞ்சியை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 1/4 படி குடிக்கும் வளர்ந்தவங்கெல்லாம். குடித்தோம்னா எந்த வியாதியும் வராமல் இருக்கும் அப்படின்னு அம்மா சொல்லிக்கிறாங்க. சக்திகளை இதை எல்லாருமே கடைபிடிங்க. ஓம் சக்தி.